அரசாங்க வேலையும் சரி, அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது பெனிஃபிட், அரசாங்க டெண்டர் எடுக்கிறது, அல்லது அரசாங்க மானியம் பெறக்கூடிய தொழில்களை தேர்ந்தெடுக்கிறது, அல்லது அப்போ அரசாங்கத்தோட தொடர்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது அரசாங்கத்தோட பெரிய மனிதர்களுடைய மறைமுகமான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியனாக்க தாராளமாக திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அது விரும்பிய நபரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தரப்போகுது அப்படின்னும், இதே நேரத்தில் அந்த அக்டோபர் மாதமே உங்களுக்கு 18ஆம் தேதி அதிசாரமாக இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி குரு வந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அவர் அதிசாரமாக 4ஆம் பாதத்துக்கு போயிட்டு, அதாவது உங்களுடைய 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆக்சுவலாகவே அவருடைய பயிற்சி அப்படின்றது அடுத்த ஆண்டு தான் நடக்கும், மே மாதத்துக்கு பிறகு. ஆனால் அந்த அதிசார பயிற்சி அதிலே வக்ரகதியிலையும் அவர் திருப்பி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல என்ட்ரி ஆகிறது அப்படின்றதும் வரக்கூடிய இந்த ஒரு 2 மாதங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ராசியாதிபதி 8ல் போய் மறையிறது நல்லதா? அஷ்டமத்து குரு அப்படின்றது ஜென்ம குரு போலவே ஒரு பிரச்சனைகளை பெருசாகவே தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே அப்படின்னோம்னா, எப்போயுமே அஷ்டமத்தில் வெவ்வேறு ராசிகளுக்கு வேணால் அஷ்டம குருன்றது நெகட்டிவான ஒரு விஷயத்தை தரும். எப்போவுமே ஜென்ம குரு எப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன், எப்போனாக்க குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் நல்ல சுப பலன்களை தரதுக்கான வாய்ப்புகளை பெறும். இந்த இடத்துல உங்களுக்கு ராசியாதிபதி குருவாக இருந்து அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுறார். 8ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரே கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய, அதாவது ராசியாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுன்றது தனுசு ஒன்று தான் நடக்கும். அப்போ எல்லாத்துக்குமே என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு கீ பர்சனாக இருப்பீங்க. கீனாக்கா உங்களுடைய முக்கியமான யாராவது ஒரு ஃபெல்லோவுக்கு ஒரு முக்கியமான பர்சனாக இருப்பீங்க. அதாவது அவங்களுடைய எவ்ரி ஆக்டிவிட்டீஸும் உங்களுடைய பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து உங்களுடைய நீங்கள் பார்த்து வளர்த்து ஆளாக்கி விடுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிறோம் யாரையுமே. அப்போ அடுத்து அவருடைய முன்னேற்றத்துக்கோ, அவருடைய வளர்ச்சிக்கோ, அவருடைய வாழ்வுக்கோ நீங்கள் வந்து பெரிய அளவில் அஸ்திகாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே தனுசு ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை தான் வளர்கிறது அன்னியில் அடுத்தவங்களை சேர்த்து வளர்க்குறது. அதாவது ஒரு பேரை போட்டுக்கிறோம் அப்படின்னம்னா கூட தன்னோட சேர்த்து அடுத்தவங்களுடைய பேரையும் போட்டுக்கிறது, அல்லது தான் பேர் வராட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்க பேர் தன்னுடைய அளவில் பெரிய அளவில் ஃபோக்கஸ் ஆகணும். அவங்களுடைய செயல்பாடு, அதாவது மறைமுகமாக அந்த வேலை நடக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களுடைய சின்ன சின்ன சலனங்களையோ சபலங்களையோ யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய ஃபெல்லோ நீங்கள். அதாவது எப்படின்னா, ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னம்னா இன்னார் மூலியமாக தான் அந்த வேலை நடக்கும், அல்லது இன்னார்களை பயன்படுத்தினா அந்த வேலை முடியும் அப்படின்னம்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தர மாதிரி அடுத்தவங்க வரவங்கள்ட்ட இவர் தான் பெரிய ஆள், இவர் தான் சப்போர்ட்டான பர்சன், இவர் தான் பெரிய, இவர் இல்லைன்னா இந்த வேலை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி உங்களை அபரிவிதமாக பாராட்டி அதன் வழி தன்னுடைய வேலைகளையோ அல்லது தான் கொண்ட நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் அப்படின்னா, 9ஆம் பாவம் தான் மிகப்பெரிய அளவில் ஆக்டிவில் இருக்கும். 9ல் யார் இருக்கானாக்க சுக்கிரன், உங்களுடைய 6க்கும் 11 லாபாதிபதியும் அவர் தான். உபஜய ஸ்தானத்தில் முக்கியமான வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6 அதிபதியும் ரோகாதிபதியும் அவர் தான். 9ல் இருக்கார், கேதுவோடு சேர்ந்துருக்கார். கேதுவோடு சேர்ந்து 9ல் இருக்கார் அப்படின்னம்னாக்க, அதாவது தந்தைக்கு தான் தோஷங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 6 இருக்கிறது அப்படின்றப்ப வேலை வழி மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும். இந்த இடத்துல அஷ்டமத்து குரு வேற உச்சம் பெற தன்மையில் இருக்கார். உங்களுக்கு 4ஆம் அதிபதிக்கு குரு தான் அதிபதியாக இருக்கார், 4ஆம் இடத்துக்கும். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி தனக்கு 4லேருந்து இப்போ 5க்கு போகிறாரு அப்படின்னப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் ஏதாவது இருக்கணுன்னாக்கா அதெல்லாம் பெரிய அளவில் கிடைக்கும். ஏன்னா 8 சம்மந்தப்பட்டாலே பூர்வீக சொத்து. இதுலேருந்து 4க்கு 5 அப்படின்றப்ப 4ன்றது உறவுகளுக்குள்ளே இருக்கிற பூர்வீக சொத்து, அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற பூர்வீக சொத்து பிரிக்கப்படாமல் இருந்துச்சு, அல்லது பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்துச்சு, அல்லது ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு, அதெல்லாமே இந்த இடத்துல இந்த அதிசார கதியில் குரு வர்றப்ப வக்கரம் அடையிறப்ப பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் இருக்கும், பெரிய அளவில் பெனிஃபிட் இருக்கும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு 9ஆம் பாவம் பெரியனாக்க வேலை வழி பெரிய அளவில் மாற்றங்களை தரும். கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு எதுவும் இந்த இடத்துல பெருசாக இருக்குமா அப்படின்னோம்னாக்க பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அனுசரித்து போவாங்க. அதாவது மேட் படிச்சது மாதிரி கொஞ்சம். ஏன்னா எப்போயுமே அவங்களுக்கும் ஆகாது. பட் இருந்தாலும் இந்த காலங்கள்ன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா உங்கள் வாய்ஸ்ன்றது கொஞ்சம் டம்மி பீஸ் ஆகும்.
ஆனால் அவங்களுடைய வாய்ஸுன்றது கொஞ்சம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த அதிபதி யாருன்னா குரு. குரு நின்ற ஸ்தானாதிபதி யாருனாக்கா உங்களுக்கு புதன் 10ல் சூரியனோட சேர்ந்துருக்கப்ப அரசாங்க ரீதியாக பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்குது. நீங்கள் அரசாங்க வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தனுசு ராசி நேயர்களாக இருக்கீங்க, இப்போ ஏதாவது நான் எக்ஸாம் எதுவும் எழுதலாம்னாக்கா அது எழுதலாம் தாராளமாக. ஏன்னா பதவி உயர்வுக்கான படிப்பு படிக்கலாம். ஏன்னா 5 குடையன் 11 லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். யார்? செவ்வாயும் ராகு சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். ராகு 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ வேலை மாற்றன்றது ஒன்று இருக்குது, பதவி உயர்வுன்னு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு தகுதி தேர்வு எழுதுனீங்கன்னாக்கா அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. அப்போ முக்கியமான பல திருப்பங்களை திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த அதிசாரம் பெற்ற குரு தரக்கூடிய நன்மையாக இருக்கும். அது ஒன்று. 11 செவ்வாய் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி ராசியிலேயே அந்த சந்திரன் 8 சந்திரன் உங்களுக்கு குழப்பமான மனநிலை தான். எதை விடுறது, எதை தொடுறது, எதை கண்டினியூ பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும், அல்லது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா 5 11 பலம் பெற்ற தன்மையில் இருக்கார். ராகுவோட சேர்ந்துருக்காப்ப அப்போ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களையோ நெருங்கிய தோழிகளையோ தோழர்களையோ அவங்கள சொல்படி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் பெருசாகவே இருக்கும். அப்போ உங்களுடைய நாலேஜு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் வந்து சக்ஸஸாக இருக்குமானாக்க உங்களுக்கு குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதை அப்போ தொழிலில் நீங்கள் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ யோசிச்சுக்கிட்டே தள்ளி போடாமல் ஒரு மற்றவங்களுடைய கூட்டு முயற்சியில் மற்றவங்களை கலந்து ஆலோசனை பண்ணி அதை நீங்கள் இறங்குங்க பெரிய அளவில். அப்போ உயர் படிப்புக்கு ஏதாவது எழுதணும் தேர்வு அப்படின்னா அதை தாராளமாக எழுதுங்க. ஏதாவது உயர் பொசிஷன் போகிறதுக்கான தகுதி தேர்வு அல்லது நான் வந்து ப்ரொமோஷனுக்கான ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா தாராளமாக எழுதுங்க. அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அட்டம ஸ்தானத்துக்கு போய் இங்கே ராசியாதிபதி இருக்கிறதுன்றது உங்களுக்கு குழப்பங்களை தான் தருமோ ஒழிய அந்த நேரத்தில் உங்களுடைய திசாபுத்தியில் எதுவும் நடந்துச்சுனாக்கா சிக்கல்கள் தரும். அப்போ 8 சந்திர தசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய தோஷங்களை தரக்கூடியதாக இருக்கும். அது பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும். மனக்குழப்பங்களை எப்பவுமே தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர தசை தான் அவங்களுக்கு மோசமான தசை. சந்திர தசை அப்படின்னோம்னாக்க கேது சுக்கிரன் சூரியன் இருக்குது. சூரியன் இருக்கிறப்ப அதாவது உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னாக்க சந்திரதசைன்றது உங்களுடைய இளமையிலே போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கேதுவில் பிறந்தவங்களுக்கு அதாவது மூலம் அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை 20 ஆண்டுகள், அது ஒரு 5 ஆண்டுகள்னாங்க 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 25 to 35 நீங்கள் வந்து கேது தசையில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா 25 to 35 தான் படாத பாடு கஷ்டப்படுற தன்மைகள் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு சந்திரன் எங்கே இருக்காருன்னு தான் பார்க்கணும். இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு சந்திரன் எங்கே இருக்காருனாக்கா ராசியில் தான் இருப்பார். தனுசு ராசி நேயர்களுக்கு 8 திசை நடக்குது அப்படின்னோம்னாக்கா நீங்கள் வந்து பிறந்ததுக்கு எதுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த 25லேருந்து 35 வரைக்கும் அடிமாடாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 35க்கு பிறகு தான் பெரிய அளவில் பிடிவெள்ளியாக இருக்கும். அதே சூரிய திசையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய இளமை பருவத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிர திசையாக இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு அந்த படிப்பை தடைப்பட்ட கல்வி தடைப்பட்ட தன்மை இதுதான் இருக்கும். அதாவது உங்களை இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு போராட்டத்தில் பிறக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு இளமையில் படிக்க முடியாது. கொஞ்சம் முதுமை பெற்ற தன்மையில் ஒரு 40-35 வயசுக்கு மேலே படிப்பு எடுக்கிறீங்கனாக்கா அது சக்ஸஸ் பண்ணலாம். 35 கீழேனாக்கா தடைப்பட்டுரும், அடிக்கடி இன்கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஃபெயில் ஆகி அல்லது அரியர் விழுந்து அல்லது போஸ்ட்போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து அக்டோபர் மாதன்றது உங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருக்கார். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து 9ல் இருக்கார். சுக்கிரனும் பூரம் 2ஆம் பாதம்ன்றப்போ 10ஆம் இடத்துல தான் ஏற்கிறாரு. அப்படின்னா வேலையில் பெரிய அளவில் எப்போயுமே 6-10 கனெக்ட் ஆனாலே அதுவும் சூரியன் புதன் இருக்கிறப்ப அரசாங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்கம், அரசாங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பணி, அரசாங்க ரிலேட்டடாக அடையக்கூடிய பெனிஃபிட் இதெல்லாமே நிறைய இருக்கும். அப்போது 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருசாரம் பெற்று குரு 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு இப்போ நகர போகிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா 6-8 தான் இயங்குதுன்னு அர்த்தம். அப்படின்றப்போ உங்களுக்கு மறைமுகமான அரசாங்க அனுகூலமான பலன்கள். அப்போ நேரடியான அதான் சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு தலைவருக்கு பின்னாடியும் சரி, எந்த ஒரு அரசியல்வாதிக்கு பின்னாடியும் சரி, எந்த ஒரு அரசு அதிகாரிக்கு பின்னாடியும் நீங்கள் முக்கிய புள்ளியாக நீங்கள் வந்து உங்கள் வழியாக நீங்கள் ஒரு பெரிய அளவில் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான வேலைகளை நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கான நபராக மாறுவீங்க இந்த டைம் ஆஃப் பீரியட். அப்போ அதிர்ஷ்டமான காலகட்டங்களை நீங்கள் கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திடீர் யோகங்கள் தான் இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அரசியல் கட்சியில் நுழையிறது அல்லது அரசியல் கட்சியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இந்த இடத்துல நீங்கள் போஸ்டிங் வருவீங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய சேவை, உங்களுடைய தேவை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு
அந்த அரசியல் பிரமுகருக்கு தேவைப்படலாம். அப்போ நீங்கள் அவங்க பக்கத்தில் அருகாமையில் கொண்டு போங்க. நீங்கள் நிச்சயம் ஏன்னா இந்த இடத்துல 2ஆம் இடத்துல தான் அவங்க சூரியன், புதன் வந்து 2ஆம் இடத்த ஆக்டிவ் பண்ணுவாங்க. ஏன்னா சித்திரை 1ஆம் பாதத்தில் புதனும், அதே மாதிரி அஸ்தம் 2ஆம் பாதத்தில் சூரியன் இருக்கார். அஸ்தம் 2 சூரியன்னாக்க நவாம்ச ரீதியாக உங்களுக்கு 6ஆம் இடத்த தான் இயக்க போகிறார் சூரியன். சூரியன் 6 இருக்கிற இடம் 10 அப்படின்றப்ப நிச்சயமாக அரசாங்க ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வேலை அரசாங்க வேலை சரி, அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது பெனிஃபிட்டு, அரசாங்க டெண்டர் எடுக்கிறது, அல்லது அரசாங்க மானியம் பெறக்கூடிய தொழில்களை தேர்ந்தெடுக்கிறது, அல்லது அப்போ அரசாங்கத்தோட தொடர்புல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது அரசாங்கத்தோட பயன்பாட்டில பொருளாதார ரீதியாக, ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த டைம் காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது, அனுகூலமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் தான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ 6, 9 கனெக்ட் ஆனதுனால வேலை மாற்றன்றதை எடுத்துக்கலாம். அது கேதுவோடு இருக்கனால அது உங்களுக்கு ஆரம்பத்தில் அது வந்து அச்சப்பட வைக்கக்கூடிய இதாக இருக்கும். ஒன்று இதில் நம்ம எதாவது மாட்டிக்குவோமா, அல்லது இதில் ஏதாவது நம்ம இழந்துருவோமா, அல்லது இதில் ஏதாவது போனோம்னா சிக்கிக்குவோமா அப்படின்னு ஒரு தயக்கம் தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல குருவோட சாரத்தில் தான் இருக்கார் ராகு. அப்போ குருன்றது ராசியாதிபதி. அப்போ எதேர்ச்சியான தைரியம் அல்லது அடுத்தவங்களுக்கு இது தெரியாது, நீங்கள் எவ்வளோ தான் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தால் கூட அது பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அளவில் பெரிய மனிதர்களுடைய மறைமுகமான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய ஒழுக்கம் அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும். ஏன்னா இந்த இடத்துல 3ல் ராகு இருந்து அவர் வந்து 7ல் இருக்கிற குருவோடு சேர்ந்துருக்கிறப்ப மற்றவங்களுடைய நீங்கள் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்போ, நீங்கள் நெருங்காட்டியும் அடுத்தவங்களுடைய நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 4ல் இருக்கக்கூடிய சனி, அப்போ அந்த 4ல் இருக்கிற சனி அதுவும் உங்களுக்கு சுயசாரம் பெற்ற சனியாக இருக்கார். சுயசாரம் பெற்ற சனியாக இருந்து அவரும் உங்களுக்கு அந்த சனியும் உங்களுக்கு 9ஆம் பாவத்தை இயக்க போகிறாரு சுக்கிரனோட சேர்ந்து. எப்பவுமே சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்தாலே அந்த கேரக்டர்ஸும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய நீங்களே நினச்சா கூட சில விஷயங்கள்லேருந்து அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கேரக்டர் அடிபடாமல் இருக்கும். இல்லைனாக்கா உங்களுடைய கேரக்டர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து சும்மா ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சிருப்பீங்க, பட் அடுத்தவங்க பார்க்குறவங்க கண்ணோட்டத்துக்கு அது என்ன இருக்குன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது போல இருக்குன்னு அவங்க பெருசாக ஒரு பில்டப் பண்ணி பெருசாக அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்போ பார்த்து பழகணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் சாரம் பெற்று தான் உங்களுக்கு 10ல் இருக்கார். அப்போ தொழில் வழி நட்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய் சாரம்னாக்கா செவ்வாய் 1ஆம் பாவத்தில் தான் இந்த புதன் இருக்கார். செவ்வாய் 1 அப்படின்னம்னாக்கா 5 பாவம் கனெக்ட் ஆகிடும். புதன் வந்து அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேசராசியில் விழும். அப்போ 5, 7, 10 அப்படின்னா செய்கிற தொழிலில் மாற்று பாலின ஒரு ஈர்ப்பு, மாற்று பாலின ஒரு காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் சிநேகிதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டை தான் தரும். பொருளாதார ரீதியாகவும் சரி, ஃபேமிலி ரீதியாகவும் சரி, உங்களுடைய ஃபேமிலி விஷயங்களை பூராமல் அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்போ, அவங்களுடைய ஃபேமிலி ரீதியாக நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு புதிய நட்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அது உங்களுடைய வாழ்க்கையை பாலடிச்சிடாதா, உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடாதா அப்படின்னோம்னாக்கா அஸ்தம் 2 அப்படின்றப்ப அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறும். ஏன்னா இந்த இடத்துல புதனும் சூரியன் இருக்கார். சூரியன் வந்து அஸ்தம் 2 அப்படின்றப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி உறவுன்றது கொஞ்சம் ஃப்ராக்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அப்போ ஒரு மாற்றுப்பாலின வருஷம் நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போடுறோம், அல்லது அந்த கவர்மெண்ட் ரீதியாகவே பேசக்கூடிய தன்மையில் அவங்க இருக்காங்க, அப்போ நம்ம அவங்களோட பழகுறோம் அப்படின்னம்னாக்கா அதை கொஞ்சம் கேர் பண்ணி பழகினா பெஸ்ட்டு. இதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு திருமணம் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியங்கனாக்கா தாராளமாக திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அது விரும்பிய நபரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி பார்க்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரத்தையும் பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். ரேண்டமாக எனக்கு என்ன டைம் இருக்கோ அந்த டைமில் நான் கொடுத்துருவேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய பிறப்பு ஒரு ஹாரோஸ்கோப் வச்சுருப்பீங்கள்ல அதை ஃபோட்டோ காப்பி அனுப்புங்க, அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அனுப்பி வைங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்புகிறேன். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா அதை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய
மோட்டிவேஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை இன்னும் மெருகேத்தி எந்த மாதிரியான ஒவ்வொரு ராசியை நம்ம டீட்டெயில் பண்ணலான்றது எனக்குள்ள ஒரு ஊக்கச்சத்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.